வணக்கம். நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி அந்த டாப்பிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதை அப்படின்னா, 2 அப்பா 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களும் ஒரே மாதிரி ஒரே ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 2 பசங்களும் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுறாங்க. அந்த 2 அப்பாவில் ஒரு அப்பா என்ன சொல்கிறாருன்னா, என் பையன் முட்டாள், என் பையனால் படிக்க முடியாது, என் பையனுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என் பையன் நல்லா படிப்பான், ஆனால் அவனுக்கு இந்த சப்ஜெக்டில் ஏதோ புரிதல் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புரிதலுக்காக அவங்க அப்பாவே ஒரு முயற்சி எடுத்து அவரே சொல்லிக் கொடுக்குறாரு அந்த பையனுக்கு. அந்த பையன் சிறந்த முறையில் அந்த பரீட்சையை பாஸ் பண்ணுறான். இப்போது நல்ல அப்பா யார் அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் 2வது உள்ள அப்பா தான் நல்ல அப்பா. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கெல்லாம் அப்பா மாதிரி. இப்போ நீட் தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நீட் தேர்வை பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக நீட் தேர்வை எல்லோரும் பாஸ் பண்ண முடியும். நம்ம தமிழ்நாட்டு பசங்க யாருமே முட்டாளுங்க கிடையாது. சிறந்த அறிவாளிகள் பிறந்த நாடு தமிழ்நாடு. அதனால் நீட் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான ட்ரைனிங்கை கொடுக்கும்போது அந்த பசங்க நீட் மட்டும் இல்லை, அதை விட பெரிய எக்ஸாமாக இருந்தாலும் பாஸ் பண்ணுவாங்க. தயவுசெய்து எல்லோரும் யோசிச்சு பாருங்கள். இது என்னோடய கருத்து. நம்ம கவர்மெண்ட் நம்ம அப்பாவாக இருந்து நீட் தேர்வை கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்தும் செஞ்சு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.